பேட் டெம்பர். பேடுனா கெட்ட, டெம்பர்னா குணம். பேட் டெம்பர்னா கெட்ட குணம். There was a little boy who had a bad temper. There was a little boy. ஒரு காலத்தில் ஒரு சிறுவன். ஒன்ஸ்னா தெரியும் ஒரு காலத்தில், லிட்டில் பாய்னா தெரியும் சின்ன பையன். Who had a bad temper. அவங்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருந்தது. His father have him a bag of nail and told him that every time he lost this temper, his fatherனா அவனுடைய அப்பா, have him a bag of nails. ஒரு பையில், bag of nailsனால் ஒரு பையில் ஃபுல்லாக ஆணியை கொடுக்குறாங்க. ஆணியை கொடுத்துட்டு told him அவன்கிட்ட சொல்கிறாங்க that every time. அது நீங்கள் எவ்ரி டைம்னா ஒவ்வொரு நேரமும் அப்படின்னு அர்த்தம். he லாஸ்ட்னா தொலைக்கிறது. இங்கே தொலைக்கிறது கிடையாது. he lost this temper. உன்னுடைய கோபத்தை உன்னால் கையாள முடியலை, அதை நீ மிஸ் பண்ணுற அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. he must hammer a nail into the back of the fence. அதாவது ஹேமர்னா தெரியும், சுத்தியல்னு சொல்லுவாங்களே ஆணி அடிக்கிறது, அதுதான் ஹேமர். நெயில்னா ஆணி. into the back of the fence. ஃபென்ஸுங்கிறது வேலின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வேலி. இப்போ என்ன சொல்கிறாங்க, he must hammer a nail into the back of a fence. அதாவது நீ வேலிக்கு பின்புறத்தில் இருந்து நீ என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆணியாக அடிக்கணும். எப்போ அடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எப்போல்லாம் கோபத்தை இழக்கிறியோ அந்த டைமில் நீ ஒவ்வொரு ஆணியாக அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The first day the boy had driven 37 nails into the fence. The first dayனா தெரியும் முதல் நாள். The boy சிறுவன் had driven 37 nails. அதாவது drivenனா அடிக்கிறது, ஒரு விஷயத்தை செய்கிறத சொல்லுவாங்க. into the fence. அந்த வேலியில் அடிக்கிறான். முதல் நாள் எத்தனை இது அடிக்கிறான், ஆணி அடிக்கிறான் அப்படின்னா 37 nails அந்த ஃபென்ஸில் அடிக்கிறான். over the next few weeksனா சில வாரங்கள். over the nextனா அடுத்த சில வாரங்கள். as he learned to control his anger. அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டான். லேர்ன்டுனா கற்றுக்கிறது, கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்துறது. அவனுடைய ஆங்கர்னா கோபம், அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டான். The number of nails hammered daily gradually dwindled down. number of nailsனா ஆணிகளின் எண்ணிக்கை. ஹேமர்டுனா இங்கே ஆணி அடித்தல் அப்படிங்கிற மீனிங். டெய்லினா டெய்லினா தெரியும் தினமும், கிராஜுவலினா எண்ணிக்கை. ட்விண்டில்டுனா படிப்படியாக, டவுன்னா குறைகிறது. ஹேமர்டு டெய்லி கிராஜுவலி ட்விண்டில்டு டவுன். ஆணி அடிக்கிறதோட எண்ணிக்கை கிராஜுவலி, அதை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே போச்சு. he discovered it was easier to hold his temper than to drive those nails into the fence. டிஸ்கவர்டுனா கண்டுபிடிக்கிறது. he discovered it. அதாவது அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். என்ன அப்படின்னா, it was easier to hold his temper. அதாவது அந்த ஆணி அடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஒரு வேலியில் ஆணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. it was easier to hold his temper than to drive those nails into the fence. அதாவது அந்த வேலியில் ஆணி அடிக்கிறத விட எது ரொம்ப ஈஸியான வேலையாயிடுச்சு அவனுக்கு அப்படின்னா, அவனுடைய டெம்பரை, அதாவது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவனுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஃபைனலி the day came when the boy didn't lost his temper at all. ஃபைனலி அந்த நாள் வந்துச்சு, கடைசியாக அந்த நாளும் வந்துச்சு. when the boy didn't lost his temper at all. அவனுடைய கோபத்தை இப்போ எப்போவுமே என்ன செய்யலை, அவனை அந்த டெம்பரை இழக்கவே இல்லை. he told his father about it. அந்த சிறுவன் அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்காரு. நான் இப்படி குறைச்சிட்டேன் அந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. and the father suggested that the boy now pulled out one nail for each day that he was able to hold his temper. அந்த சிறுவன் தன்னுடைய கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா ஒரு சஜஸ்டர் சொல்கிறாரு, ஒரு பரிந்துரை மாதிரி சொல்கிறாரு தட் பாய், அந்த பாய் கிட்ட. நவ் புல் அவுட்னா வெளியே எடுக்கிறது. புல் அவுட் ஒன் நெயில் ஆஃப் ஈச் டே. அதாவது ஈச் டேனா ஒவ்வொரு நாளும். அப்போது புல் அவுட்னா வெளியே எடுக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆணியாக வெளியே பிடுங்கி எடுக்கணும். அதுதான் he was able to hold his temper. he was able to hold his temper. நீ கோபத்தை எப்படி குறைக்கிறதுன்னு அதாவது கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்ட. ஆனால் அந்த கோபத்தை எப்படி உனக்குள்ளே வச்சுக்கணும், ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி. புல் அவுட் த நெயில், அதாவது அந்த நெயிலில் பிடுங்கணும். புல் அவுட் ஒன் நெயில் ஃபார் ஈச் டே. ஒவ்வொரு நாளும் அந்த ஆணியை பிடுங்கணும்.
The days passed, and the boy was finally able to tell his father that the all nails were gone. இப்போ அந்த பையன் போய் என்ன சொல்கிறான், த டேஸ் பாஸ்டுனா நாட்கள் கடந்தது. த பாய் வாஸ் ஃபைனலி, அந்த பையன் வந்து ஃபைனலி அதாவது இறுதியாக அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏபிள் டு டெல் ஹிஸ் ஃபாதர், அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ல முடிஞ்சது. எதனால் அப்படின்னா ஆல் த நெயில்ஸ் வேர் கான், எல்லா நெயிலும் போயிடுச்சு. அதாவது பிடுங்கிட்டா அது என்ன செஞ்சிடும், எந்த நெயிலுமே இருக்காது. ஸோ எல்லா நெயிலும் பிடுங்கிட்டேங்கிற அர்த்தம் தான் அது. The father took his son by the hand and led him to the fence. அந்த அப்பா வந்து அவனுடைய பையனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னா அந்த ஃபென்ச் தெரியும் இல்லையா, அந்த வேலிக்கு அந்த பையனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீ செய்டு, அவர் சொல்கிறாரு, யூ ஹாவ் டன் வெல், நீ நல்லா செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. மை சன், என்னோட பையனே நீ ரொம்ப நல்லா செஞ்சுருக்க, கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்க. பட் லுக் அட் த ஹோல் இன் த ஃபென்ச், ஆனால் நீ அதை பாரு, அந்த வேலியில் நீ அந்த அடிச்சிருந்த இல்லையா, அதில் எடுத்ததுக்கப்புறம் அதோட ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, விட்டு போன தடம், அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. த ஃபென்ச் வில் நெவர் பி த சேம், அதாவது ஃபென்ச்சுங்கிறது அந்த அங்கே போட்டிருந்த ஹோல்ஸை சொல்கிறது. அங்கே ஒவ்வொரு ஹோல்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. நெவர் பி த சேம், அதாவது ஒரே மாதிரி இருக்காது. when you say things in anger, வென்னுனா நீங்கள் கோவப்படும் போது அந்த மாதிரி சொல்கிறது, பொழுது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வென் சொல்லலாம். when you say things in anger, நீங்கள் வந்து கோவப்பட்டு பேசும்போது, யோசிக்காமல் அந்த பேசுகிறாங்க இல்லையா, பேசும்போது they leave a scar. ஸ்கார்னா படுன்னு சொல்லுவாங்க. ஒரு திட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த படு காயம் ஆறாமல் இருந்தாலுமே அந்த படுவும் வந்து இருக்கும். அந்த ஸ்கார்னா படு. they leave a scar அப்படிங்கும்போது வடுவை விட்டு போகிறது. ஜஸ்ட் லைக் திஸ் ஒன், இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டைமும் என்ன செய்கிறோம், கோபப்படும் போதும் ஒவ்வொருத்தங்கள்கிட்டையும் வடுவை விட்டுட்டு வந்துடுறோம். யூ கேன் புட் எ நைஃப் இன் எ மேன் அண்ட் ட்ரா இட் அவுட். யூ கேன் புட் எ நைஃப்னா ஒரு மனுஷன் மேலே நீ கத்தியையும் வைக்கலாம். புட் இன் எ மேன், ஒரு மனுஷன் மேலே கத்தியையும் வைக்கலாம். அல்லது ட்ரா இட் அவுட் அப்படின்னா அவனை வரையலாம், அழகாக வரையவும் செய்யலாம், அவன் மேலே கத்தியும் வைக்கலாம். இட் won't மேட்டர், அதாவது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹவு மெனி டைம்ஸ் யூ சே ஐ எம் சாரி, நீ எத்தனை தடவை தான் சாரி சொல்லுவ, நீ எத்தனை தடவை சாரி சொன்னாலும் அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. they won't is still there, அதாவது அதோட வடு வந்து அது அங்கேயே தான் இருக்கும். சாரி சொல்கிறது ஈஸி, ஆனால் அது கடந்து போகிறது தான் கஷ்டம். சாரி சொல்கிறது வந்து அந்த தப்பை பண்ணினவங்க சாரி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் காயப்பட்டவங்களுக்கு அந்த சாரி வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, அதோட வடு வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அதனால் எப்போவுமே பேசும்போது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் கோபத்தில் எப்போவுமே எதுவுமே பேசாதீங்க. 2 பேருக்கு நடுவில் சண்டையாக இருந்தாலும் கோபத்தில் பேசாதீங்க. கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் அமைதியாக நிதானமாக பேசுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். Do you like this video? Please be subscribed to my channel and click on the bell icon. Thank you for watching and thank you to everyone.